guys, welcome to Sing Vijay Tamil. So, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா JEE 25 செஷன் 2 ஓட 3rd April ஷிஃப்ட் 1 பசங்க எழுதி முடிச்சுட்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த அனாலிசிஸ் சொல்றதுக்கு முன்னாடி நான் இன்னைக்கு ஒன்று சொல்ல போறேன். என்னன்னா, கிளியர் கட்டாக என்டி ஒரு பெரிய அப்டேட் கொடுத்துட்டாங்க. 7th 8th 9th அந்த பசங்களுக்கு அட்மிட் கார்டு வெளியில வந்துருச்சு. ஸோ யாரெல்லாம் எழுதுறீங்களோ இப்போ அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ பெரிய அப்டேட் வாட்ஸ்அப் குரூப் எல்லாமே சென்ட் பண்ணிட்டேன். ஸோ வீடியோ வந்துட்டு டேரக்டாக இதிலே போர்ட்டல் அனாலிசிஸ்லன்னு சொல்லிட்டு ஸோ வீடியோ உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ யாரெல்லாம் தெரியலையோ ஸோ இப்போ லைக் jemain.nta.nsc.in போனீங்கன்னா போட்டிருப்பாங்க பப்ளிக் நோட்டீஸ்ல ரிலீஸ் ஆஃப் அட்மிட் கார்ட்ஸ் ஃபார் கேண்டிடேட்ஸ் 7th 8th 9th April 2025 அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் ஒரு பப்ளிக் நோட்டீஸ் வரும். அந்த பப்ளிக் நோட்டீஸ் நான் வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணிட்டேன். ஸோ யாரெல்லாம் டவுன்லோட் பண்ணலையோ ஸோ இப்போ போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கேண்டிடேட் ஆக்டிவிட்டியில் டவுன்லோட் JEE 25 செஷன் அட்மிட் கார்டு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் உங்கள் அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே போட்டிங்கன்னா எந்த ஷிஃப்ட், எக்ஸாம் சென்டர் எல்லாமே கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஸோ யாரும் டவுன்லோட் சீக்கிரமாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு அனாலிசிஸ் பார்ப்போம். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் அனாலிசிஸ் கேட்டதுக்கு அப்புறமா எல்லாரும் சொல்லியிருந்தாங்க ஈஸி டு மாடர்ட்ல இருந்துச்சு, ஈஸி டு மாடர்ட் ஸ்கோரிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. நான் இப்போ வந்துட்டு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் சொல்கிறேன். கெமிஸ்ட்ரி லைக் நேத்தோட கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு டோட்டலாக சேஞ்ச் ஆயிருக்கு. லைக் ஆர்கானிக் நேத்துல செம்ம கம்மியா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக கேட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட 10 கொஸ்டின் கிட்ட கேட்டிருந்தாங்க. நேற்றுலாம் 4-5 கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. இன்னைக்கு 10 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி பிசிக்கல் கொஞ்சம் கம்மியாக கேட்டிருந்தாங்க. நேற்று பிசிக்கல் அதிகமாக கேட்டிருந்தாங்க. இன்னைக்கு பிசிக்கல் கொஞ்சம் கம்மியாக கேட்டிருக்காங்க. இன்ஆர்கானிக் சேம் லெவலில் தான் இருக்கு. ஆர்கானிக்ல பார்க்கும்போது பயோமாலிகுல்ஸ்ல என்சிஆர்டி பேஸ்டு பிவைக்யூஸ் அது மட்டும் இல்லை, கான்செப்ஷுவல் பேஸ்டா டேரக்ட் கொஸ்டின்ஸா லைக் கால்குலேஷனே இல்லாத மாதிரி. லைக் கெமிஸ்ட்ரி டோட்டலாக சொல்றேன், லைக் அவ்வளோ பெரிய கால்குலேஷன் நேற்றுலாம் கால்குலேஷன் அதிகமாக இருந்துச்சு. கெமிஸ்ட்ரி டிஃபிகல்ட்டி லெவல் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. இன்னைக்கு வந்துட்டு டோட்டலாக கம்மிப்படுத்திட்டாங்க. கான்செப்ஷுவல் பேஸ்டு ஈஸியர் கால்குலேஷன் லெஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிசிக்கல் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் லெஸ்ஸாக இருந்துச்சு. ஜியோசியில் ஒரு கொஸ்டின், கான்ஸ்டன்ட் காம்பவுண்ட்ஸ்ல 2 கொஸ்டின் சிம்பிள் தான். கெமிக்கல் பாண்டிங்ல ஹைபிரிடைசேஷன் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. எல்லாமே சேம் வெயிட்டேஜ். நான் என்ன வெயிட்டேஜ் சொல்லியிருந்தனோ லைக் வெயிட்டேஜ் அவ்வளோதான் சேஞ்ச் ஆகவே இல்லை. நான் என்ன வெயிட்டேஜ் சொல்லியிருந்தோம் வீடியோஸ்ல அதே வெயிட்டேஜ் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க என்டிஏ. ஸோ அடுத்த வர ஸ்டூடெண்ட் வெயிட்டேஜ் நான் சொல்லியிருந்தோம் அதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க, ஓகேவா? பிசிக்ஸ் பார்த்தீங்கன்னா லைக் வந்துட்டு டோட்டலாக டூவபிள் தான். எல்லாமே சிம்பிள் டேரக்டா ஃபார்முலா பேஸ் தான். பிசிக்ஸ் வந்துட்டு இந்த தடவை லைக் ஈஸியாக இருந்துச்சு. ஃபார்முலா பேஸ்டு சொல்லியிருந்தாங்க நிறைய பேர். பார்க்கும்போது ரே ஆப்டிக்ஸ்ல 3 கொஸ்டின்ஸ் லைக் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றாங்க வெயிட்டேஜ் ரே ஆப்டிக்ஸ்க்கு. நெக்ஸ்ட் யூனிட்ஸ் அண்ட் டேமேஜ் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்குற மாதிரி நேற்றுலாம் 2-3 கேட்டிருந்தாங்க. இன்னைக்கு ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்டாங்க. அதே மாதிரி திரும்ப ஒரு கொஸ்டின் மேக்னடிசம்ல மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ்ல 3 கொஸ்டின்ஸ் கிட்ட கேட்டிருக்காங்க. கெப்பாசிட்டன்ஸ் டெய்லி கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ கெப்பாசிட்டி நல்லா படிங்க. நெக்ஸ்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. செமிகண்டக்டர்ஸ்ல லாஜிக்ஸ்ல நேற்று ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இன்னைக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன வெயிட்டேஜ் அடுத்த வர ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நேற்று 2 பேப்பர், இன்னைக்கு பேப்பர் ஆகுமா 2025 பிவைக்யூஸ் ஜெனரேஷன் மட்டும் போட்டே இருங்க. நிறைய பேர் சொல்லிட்டே இருந்தாங்க. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரியாக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோமோ சொல்லிட்டு இருக்கோமோ எல்லாம் சொல்லியிருந்தாங்க பிவைக்யூஸ் மட்டும் படிச்சுட்டு நம்ம மார்க்ஸ் வாங்கிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் மெயின் திங் நான் மேக்ஸுக்கு வரேன். லைக் மோஸ்டா மேக்ஸ் வந்துட்டு டோட்டலா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. லைக் டிஃபிகல்ட்டி லெவல் டிக்ரீஸ் பண்ணிட்டே இருக்காங்க என்டிஏ. நம்ம எதிரே பார்க்க முடியும். நேற்றுலாம் ஆர்கானிக்ல கம்மியா இருந்துச்சு, இன்னைக்கு அதிகமா இருக்கு. மேக்ஸ் வந்துட்டு டிஃபிகல்ட் லெவல் டிக்ரீஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி லென்த்தி தான், லென்த்தி கொஸ்டின்ஸ் ஆர் லென்த்தி, பட் ஆனால் டூவபிள் ஈஸி ஆன்சர்ஸ் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. முன்னாடிலாம் பார்க்கும்போது டஃப்பாக இருந்துச்சு, பண்ணவே முடியாது, மேக்ஸ் செம்ம டஃப் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டஃப்னா லென்த்தில டஃப், இது வந்துட்டு ஈஸி ஆன்சர்ஸ் வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஈஸி பட் லென்த்தி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வெக்டார் ஸ்டடியில் கண்டிப்பாக 2-3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இன்டிகிரல்ஸ் 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. கோனிக் செஷன்ஸ் கேட்டுட்டே இருக்காங்க. நான் வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் JEE 25 செஷன் 2க்கு கோனிக் செஷன்ஸ் வெயிட்டேஜ் சாப்டரா சொல்லியிருந்தேன். கோனிக் கேட்டுட்டே இருக்காங்க. ஏரியாஸ் இருக்குமே லைக் லென்த்தி பட் ஆனால் டூவபிள், அவ்வளோ டஃபால எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வெயிட்டேஜ் அவ்வளோதான் சேஞ்ச் ஆகலை. மேக்ஸ்ல, பிசிக்ஸ்ல, கெமிஸ்ட்ரிலையும் இந்த வெயிட் எப்படி சொல்றது, இந்த டஃப்னஸ் லெவல் தான் மாறிக்கிட்டே இருக்கு. நம்ம எக்ஸ்பெக்டே பண்ண முடியல. பட் ஆனால் வெயிட்டேஜ் இஸ் சேம். அடுத்து வர ஸ்டூடெண்ட்ஸ் பிவைக்யூஸ் மட்டும் போட்டு கெமிஸ்ட்ரிக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது எப்படி கேட்க போறாங்கன்ட்டு. லைக் மாறிக்கிட்டே இருக்கு. நான் சொல்றேன் டோட்டலா நீங்க என்சிஆர்டி ஃபார் ஆர்கானிக், இன்ஆர்கானிக் படிங்க. அதுக்கப்புறம் பிவைக்யூஸ் போட்டுட்டே இருங்க. என்சிஆர்டி படிச்சுட்டு எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் பிவைக்யூஸ் நேற்று பேப்பர், இன்னைக்கு பேப்பர், ஜெனரல் செஷன் இதை மட்டும் போட்டே இருங்க கடைசி நாள் வரைக்கும். ஏன்னா இதுதான் ஹெல்ப் பண்ண போகுது. இதே மாதிரி தான் என்டி கேட்டுட்டே இருக்காங்க. திரும்பி சொல்றேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கு. லைக் டோட்டலா இன்னைக்கு பேப்பர் வந்துட்டு ஈஸி டு மாடரேட்ல இருக்கு. நிறைய பேர் ஈஸியா பண்ண நிறைய மார்க்ஸ் அதிகமாக வர வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் மாடரேட் லெவல்ல இருக்கு. ஸோ நாட் தட் மச் டஃபஸ்ட். திரும்பி நான் சொல்றேன், அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆயிடுச்சு 7th 8th 9th. ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க என்ன ஷிஃப்ட். ஸோ அது அப்டேட் காலையில் கொடுத்துருந்தாங்க 1.5 hours பிஃபோர். அதான் சொல்லியிருந்தேன். ஸோ என்ன டவுட்ஸ் கமெண்ட்ஸ் கேளுங்க, வாட்ஸ்அப்ல கேளுங்க, ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ ஸ்டே டியூன், ஆல் தி பெஸ்ட், பார்ப்போம்.